அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என் பெருவாழ்வே என்றன் வாழ்முதலே என் பெருவழக்கே என் பெரும் கணக்கே என் பெரு நலமே என்னும் குளமே என் பெருவளமே என் பெரும் குளமே என் பெருவரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரு நிறைவே என் தனி அறிவே தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம் பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு வெட்டியங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மின்புடை தசை எல்லாம் மெய்புற தளர்ந்திட இரத்தமனைத்தும் உள் இருகிட சுக்கிளம் புறத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் அடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். சென்றேன் பல பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்ற பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறை
இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாய் ஒரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுண்டுணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாயதை காண்கின்றேன். யாரியக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே இன்று நான் நிறைவு பெற்று. இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதியெனும் பரம்பொருள்மே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலமாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து
அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கல்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவாராக. இன்று மூலாதார தவத்தை மிக சிறப்பாக நமக்கு வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி அனந்தலட்சுமணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய கவிதை ஞானக்களஞ்சியத்திலிருந்து மகர்ஷி கொடுத்துள்ள கவிதை நமது ஆர்வம் என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. 1955 வருடம் இந்த தலைப்புல ஒரு 6 கவிதை எழுதியிருக்காங்க. கவிதையை முதல்ல பார்க்கலாம். நம்ம நில உலகில் பிறந்தவர்கள் இறக்கு மட்டும் நீடாளி சூழ் பூமி அனைத்தும் மற்ற பல பொருளும் நீர் நெருப்பு காற்று விண்ணும் பருதி முதல் பல கோடி அண்டமெல்லாம் விளக்க முடியாதபடி சொந்தமாகும். விதம் அறிந்த அனுபோகம் நிறைந்த இன்பம் கலக்கமிலா நிலையில் நமதறிவை வைத்து கடமை செய்தே கழித்திடுவோம் எதிர்காலத்தை. இந்த உலகில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எதெல்லாம் சொந்தம் அப்படிங்கிறத ஒரு பெரிய தன்மாற்ற சரித்திரத்தோட சேர்த்து கொடுத்திருக்காங்க மகரிஷி. இந்த நீடாளி சூழ் பூமி, அதுல 72 பாகம் நீரால் சூழப்பட்ட இந்த பூமி, அதுல உள்ள பொருட்கள், உலோகங்கள், ரசாயனங்கள், அந்த பூமியை பத்தி சொல்லும் போது மகரிஷி அழகா சொல்வான். பல பலவா மண்டத்துள் ஒன்றான பாரண்டத்தின் சுரப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. விலகி சுழன்று மிதந்தே இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அண்டம் இந்த பூமி. அந்த பூமியில உள்ள பொருட்கள், அந்த பொருட்களோடு 5 பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்ட அனைத்துமே, அதுல உயிர் ஓட்டம் ஒழுங்கமைப்பாக அமைந்தது. ஓரறிவு முதல் 6 அறிவு உடைய உயிரினங்கள் தோன்றியது. இவை எல்லாவற்றையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் முதலான அண்டங்கள், பருதி முதல் பல கோடி அண்டம். இது எல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை விட தள்ளி இருக்கு, இவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம புலன்களுக்கு எட்டாத வகையில் இருக்கு அப்படின்னு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? விளக்க முடியாதபடி சொந்தமாகும். சொந்தம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னா ஒரு பொருள் சொல்லலாம், சுகம் அந்தம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இறுதி வரை நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று நமக்கு சொந்தமானது. அப்ப அப்படித்தான் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை எத்தனை விஷயங்களும் தன்னுடைய கடமையை சரியா செய்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாடலுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களை கொண்டு இதுக்கு பொருள் கொஞ்சம் யோசிக்கும் போது தெரிந்தது. கடமைன்னு மகரிஷி இங்கே சொல்வது, இந்த பாடலை முன்னாடி கொடுத்திருக்கிற 5 பாடல்கள்லையும் சுவாமிஜி நெசவு தொழிலை கொண்டு கொடுத்திருக்காங்க. அவருக்கு இறைநிலை கொடுத்த கடமை.
ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம். புனிதமுள ஆறறிவின் உருவாய் தோன்றி அங்கங்க புவியில வாழ்றோம். தனிப்பட்ட ஒரு மனிதன் தானே எல்லாவற்றையும் பெற்று வாழ முடியாது இல்லையா? தான், சமுதாயம், இயற்கையினுடைய இணைப்பு தான் மனித வாழ்க்கை. அப்படி பிறந்த தனி ஒருவன் உடல் இயங்க, வாழ்க்கை செய்ய தகுந்த உணவு, உடை, மற்ற யாவும் மனிதர் பல லட்சத்தின் கூட்டுழைப்பால், மதிவுரைவால் கிடைக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டோம். காலையில எழுந்த உடனே நாம உபயோகிக்கிற பற்பசையில தொடங்கி இரவு படுக்கின்றவதை போர்த்தி கொள்ளக்கூடிய போர்வை வரை அத்தனையும் மனிதர் பல லட்சத்தின் உழைப்பால் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை எப்படி செய்ய சொல்றாங்க? இனி நமது உடல், குடும்பம், உற்றார், ஊரார், உலகோர்க்கு ஆற்ற உள்ள கடமை ஒன்றினால் ஒன்று கர்மயோக நெறிப்படி தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் ஒன்றால் ஒன்று கெடாதவரை செய்யணும். சரி, இப்படி சொன்ன மகான் அடுத்த பாடல்கள்ல தான் எப்படி கடமை செய்தேன்னும் விளக்கிட்டாங்க. நெசவு தொழில்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அழகா கொடுத்துட்டாங்க. மனிதருக்கு மானத்தை மறைப்பதற்காக ஆடைகளை தோற்றுவிக்கக்கூடிய பணி செய்தோம். அந்த பணியில எனக்கு கிடைச்ச அனுபவம், திறமையை கொண்டு எல்லா காலத்திலும், கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் மனிதர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய உடையை நான் எப்படி தயார் பண்ணேங்கிறாங்க. ஊடுவலு பாவுவலு. அந்த ஊடு பாவுங்கிறத மகரிஷி இறை தத்துவத்தை சொல்லும் போதும் கூட சொல்லுவாங்க. ஊடாய் பாவாய் பின்னி உள்ளான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலை துணியில் ஊடாய் பாவாய்பாங்க. இப்ப அந்த துணியில இருக்கக்கூடிய பாவும் ஊடு நூலும் பார்க்க முடியாது. ஆனா அது இல்லைன்னா அந்த துணி இல்லை. அத வலு செய்து சரிநீளம் அகலம் வைத்து எப்படி கொடுத்தேன் கடமைன்னு சொல்றாங்க பாருங்க. கூடை சுமப்போனுக்கும் செல்வர்கட்கும் குறித்த விலையில் விற்கும் பணியை செய்தேன். இதுதான் கடமை. இங்கதான் மகரிஷி எல்லாரையும் சொந்தமா பாக்குறாங்க. நான் செய்கின்ற தொழிலில் கிடைக்கக்கூடியது கூடை சுமப்போனுக்கும் செல்வர்கட்கும் ஒரே மாதிரி விலையில விற்றேன். அப்படி விற்கும் போதும் யாருக்கும் எந்த தரத்திலும் மன வருத்தம் வராத வகையில் என்னுடைய விற்பனையை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அடுத்த பாடல்ல சொன்னாங்க. ஆடைகள் நெய்தே விற்கும் மற்றையோர்கள் கற்பனையாலும் என்னால் நட்டம் காணா கருத்துடனே உடுத்துபவர் திருப்தி கண்டேன். எப்படி தொழில் செஞ்சிருக்காங்க பாருங்க. கடமைய கற்பனையில கூட அவங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதான். தன்னை போலவே தறி வைத்து துணி நெசவு செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு எப்படி ஒரு நன்மை பாருங்க. இன்னைக்கு போட்டிக்காக எப்படி விலையை குறைத்தோ கூட்டியோ மற்றவர்களுடைய தொழில்ல சரிவு இருந்தாலும் வரட்டும், நான் முன்னேறணும் என்று செய்யக்கூடிய காலகட்டத்துல மகரிஷியினுடைய தத்துவம் எப்படி இருக்கு பாருங்க. கற்பனையில கூட நான் செய்கின்ற அதே தொழிலை செய்பவருக்கு நஷ்டம் வரக்கூடாதான். அப்படி செஞ்சேன். ஆனால் அந்த நெய்தல் தொழில்ல என்னென்ன இன்னல் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்றாங்க. விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய தேவை இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு உடைகள், அதுல தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வேலை செய்வோரோட திறமை குறைவு இருக்கலாம். மழை, இயற்கை சீற்றங்கள் வரும்போது தொழில் பாதிக்கப்படுகிறது. சுழல் காற்று, சூடான வெயில், நூல் விலைகள் அப்பப்ப சரிந்து போயிடுது, ஏறுகிறது. சர்வதேச விலை நிர்ணயிப்பம் அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால சர்வதேச நிலையிலும் ஒரு சில கடினமான சூழல் ஏற்படுகிறது. இது போல எதிர்பாராத இன்னல்களோடு தான் நான் இந்த தொழிலை செய்து வந்தேன். ஆனா நம்முடைய எப்படி இருக்கணும்? இந்த எந்த ஒரு கடமையை செய்யும் பொழுதும் சுகதுக்க இயல்பறிந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் வகையில் கடமையை செய்யணும். அதற்கான ஒரு பரந்த நோக்கத்தை இறுதி பாடல்ல கொடுக்கறாங்க. மனிதர்கள் மட்டும் உறவுன்னு சொல்லல மகரிஷி. இந்த உலகில் தோன்றிய அந்த இறை துகள் தொடங்கி மனிதன் வரை வந்த அத்தனை தோற்ற பொருட்களும் எனக்கு சொந்தம். அப்ப அவை எல்லாம் எனக்கு உதவி செய்கிறதா இல்லையா? கல்லும் மரமும் போன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகிறது. ஆனா நான் மட்டும் சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். ஏன் மறக்கிறோம்? வேறுபாடு பார்க்க தொடங்குகிறோம்.
அப்ப அதை மாத்துறதுக்கு தன்மாற்ற சரித்திரத்தை அழகா கொடுத்து நாம எல்லாரும் சொந்தம்தான், உயிரற்றவை உயிருள்ளவை என்று பிரிக்க வேண்டாம், எல்லாரும் ஒரே மூலத்துல வந்திருக்கிறோம். அத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அனுபவத்தில் கிடைச்ச இன்பத்துக்கு காரணம் அவர்கள் கொடுத்தவைதான். அப்ப அதை திருப்பி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த கடமைய எதை வச்சு செய்யணும்? கலக்கமிலா நிலையில் நம் அறிவை வைத்து கடமை செய்தே கழித்திடுவோம் எதிர்காலத்தை. வரக்கூடிய காலத்துல இது வரைக்கும் போனது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கணும்? ஒரு சூரிய ஒளியிலிருந்து காலையிலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் லீவு போடல, அது பாதை மாறல, இயல்பு மாறி போகல. அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவு மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் சுகம் கெட்டு சமூகத்தை மறக்கணும்? அப்ப அதற்கு ஒரு பரந்த மனப்பான்மைக்கு போகலாம். இப்ப நம்ம சொந்தம்ங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது, ஒரு உறவினருக்கு தப்பே செய்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யறோம். ஏன்னா என்ன சொல்றோங்க? அவங்க எனக்கு சொந்தங்க, அவங்க கிட்ட எப்படி நான் பட்டுன்னு பேசுறது, முடியாதுன்னு எப்படி சொல்றது? அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க, கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்து உதவிட்டேன் சொல்கிறோமா இல்லையா? அப்ப இந்த சொந்தம் அப்படிங்கிறது இறுதி வரை சுகம் கொடுப்பதற்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டவர்னு நினைக்கிறோமே, அதுல ஏன் பிரிவினைங்கிறாங்க மகிழ்ச்சி. அந்த சொந்தம் என்பது எல்லாவற்றையும் பறந்து விரிந்து பார்ப்போம். அப்போ நமக்கு இன்னைக்கு இந்த இணைய வழியை கொடுக்கின்ற அந்த ப்ரமோட்டரும் நமக்கு சொந்தம்தான். அவருக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கணும்னா மாதம் அவருக்கு அடைக்க வேண்டிய பணத்தை பில்ல நம்ம சரியா அடைச்சிடணும் இல்லையா? நாம மெதுவா கூட செய்வோம். ஆனா ஒரு நாள் சிக்னல் டிராப் ஆயிடுச்சுன்னா உடனே கஸ்டமர் கேர் கூப்பிட்டு அப்படி சத்தம் போடுவோம். ஆனா நாம நம்ம கடமையை சரியா செய்தோமா? எல்லாருக்குள்ளயும் இயல்பாக நம்மால் செய்ய முடியாத ஒரு சில விஷயம் இருக்கு. அவங்க அவ்வளவு சாஃப்டா சொல்லுவாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோடது சரி பண்ணிடுறேங்க அப்படின்னு. அப்ப அப்பயும் கெத்த பேசுவோம். ஏன்னா நான் இத்தனை கேபிபிஎஸ்க்கு பணம் கட்டியிருக்கேன். அப்ப இங்கே நாம அவங்கள சொந்தமா நினைக்கல, நமக்கு வேலை செய்யக்கூடியவரா நினைச்சிடுறோம். அததான் மாத்த சொல்றாங்க மகரிஷி. அதை எங்க இருந்து மாத்த சொல்றாங்க? இந்த சின்னஞ்சிறு பொருள் தொடங்கி அசேதன பொருட்கள் தொடங்கி மனிதன் வரை அத்தனை பேரும் நமக்கு சொந்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னார் இல்லையா? அந்த அது போல எந்த கனெக்ஷன்ல இருக்கிறோமோ அவங்களோட நம்மளை இணைச்சு கொண்டோம்னா அந்த அனுபவம் இன்பமாக இருக்கும். பெற்ற இன்பத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த கடமைய நம் அறிவை பயன்படுத்தி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தடை இல்லாம, ஒரு நிர்ணயம் இல்லாம பரந்த மனதோடு கடமையை செய்வது நமது ஆர்வம் என்று இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. மிகச் சிறப்பான இந்த பாடல். இதற்கான வாய்ப்பை அளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Thank you, Ayya. In the today's discussion, as per the today's discussion, by working hard and with our dedication of service, we can provide good service to the people. In our service, if there is a dedication, the people may get beneficial. The people will get beneficial. They may not even think in their dream itself about their loss. So in our duty, we have to provide our dedication. From the day start till the EOD, end of the day, we are handling, we are experiencing a number of materials, a number of products. Each and every product, behind the product, there are a number of people's dedications are there. If we realize that, then we also do our duty in a perfection manner, in a dedication manner.
as long as we do our duty with our moralization, with our moralization, then people who get our service, people who get our good service. So there is a moralization in our duty, and we should not forget our duty. I guess I have covered this. Yeah, thanks, Mom. Welcome. Be blessed by the divine. Thank you, Ayya. Be blessed by the divine. So regarding doing our duties was the poem is about, right, Ayya? That's what I understood. So Yes, Amma. thank you, Ayya. Aspirants, can you please share your views regarding doing the duties? Come forward to share your views. Be blessed by the divine. Anita Ma, do you want? Thank you. Ma. Yes, Amma. Be blessed by the divine. As per our Maharishi's preaching and guidance, Ayya says like whatever duty we are doing, we should do with due diligence, and there should not be an expectation. So if we don't expect anything, I think that is the level. If our expectation is nil, then whatever we are doing in our day-to-day practice, we would be achieving things in Jnana Margam like more. I think the expectation, whenever we are doing duties, the expectation comes into picture, and it blocks us to do our duty in a very crucial way. So whenever we are doing our duty, we should do it in full attention, and also without expectation. This is one point of view, Amma. Be blessed by the divine. Thank you so much for the opportunity, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. So what I get from your view is like do the duties with like broad-minded way. That is what you're trying to say, I think, Amma. Yes, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Amma. Ramya Amma, do you want to share your idea, Amma? Like doing the duties. Thank you, Amma. Be blessed by the divine. Whatever Anita Amma said is the same thing. I'm also understand, Amma. We should do our duty with full attention, and everyone do our duty like we are all our relations. That's what I may understand, Amma. Should do our duty with full attention. Thank you. Be blessed by the divine. Be blessed by the divine. Ananthi Amma, be blessed by the divine. Be blessed by the divine. This poem starts Arisur Ulagam Ellam, like that. Because we are living on earth with full of 5 elements as well as 108 different types of what to say, Rasayanam and Tadukkal in Tamil we used to say, all chemicals and minerals. So everything, each and every atom is connected with sun rays.
Mercuries, from all parts of sun family by waves. With that understanding only, we should think of ourselves. We are not single. We are connected with the world. Each and every nature's thing is helping us to live in this world. By understanding that, we should give our best to the society. Like that, Swamiji's profession, that business he did is explaining by other poems. Like that, this explanation is we have to do our duty by understanding the nature which is protecting us, guiding us, and made us make our life full of enjoyment. So we have to return it to the society by doing our best. Thank you, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. Shanti Ji, Amma, do you want to share your views, Amma, regarding? Yes, Amma. According to Bharati, he has said, do your duty as it is assigned to it. What duty is assigned to us? We have to first just do your duty first, as it said in Bhagavad Gita, and then, as it was told by other parasrera, that is, there are two Nishkamya karma and Kamya karma. Activities done without expectation is Nishkamya karma, and done with expectation is Kamya karma. So we have to do our duty without any expectation. If we do our duty with expectation, it leads to disappointment and miseries in life. As Swamiji has told, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனாகும். And man's duty, according to Maharishi, is that is self, family, relatives, countrymen, and the world. So we have to do the duties according to this order without affecting each other. ஒன்றினால் கெடாமல் மற்றதை பார்க்க வேண்டும் என்று. This is my understanding, Ma. Thank you, Ma. World for all. Thank you, Amma. That is nice. Many ideas you have shared, Amma. Thank you so much, Amma. I think let's conclude the session. Ayya, shall we conclude the session, Ayya? It's time. Let us invite Arulnidhi